السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد كمثل غيث أعجب الكفار نباته ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما وفي الآخرة عذاب شديد ومغفرة من الله ورضوان وما الحياة الدنيا إلا متاع الغرور. صدق الله العظيم. جاء رجل النبي صلى الله عليه وسلم فقال: يا رسول الله دلني على عمل إذا أنا عملته أحبني الله وأحبني الناس. فقال رسول الله صلى الله عليه وسلم: ازهد في الدنيا يحبك الله وازهد فيما أيدي الناس يحبوك. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏக வல்லவனம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், புனிதமான இந்த ரமலானில் இந்த காணொலியை கண்டுகளிக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகமும் இவ்வுலகில் உள்ளவைகளும் மனிதர்களை ஏமாற்றக்கூடியது என்பதைத்தான் தாங்களுக்கு முன்னால் நான் ஓதி காண்பித்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எது நிரந்தரமானது என்று எண்ணி அதற்கு பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அதுவெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியவை. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். சில நேரம் சந்தோஷமாக இருக்கும், மனைவி மக்களோடு பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். ஏதாவது ஒரு கஷ்டம் வரும், அப்படியே அந்த சந்தோஷமான நிலை மாறி கவலையான சூழ்நிலை உருவாகிவிடும். அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருப்போம், நல்ல அமல்களை செய்து கொண்டிருப்போம். ஏதாவது ஒரு சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படும், அப்படியே நாம் செய்கின்ற அமல்களில் தொய்வு ஏற்படும். நாம் நன்மைகள் செய்து கொண்டிருந்த நாம் அப்படியே திசை மாறி சில நேரம் பாவமான காரியங்கள் செய்யக்கூடிய நிலையில நாம் மாறிவிடுவோம். அதேபோல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பான். திடீரென்று ஒரு நாள் நோய் வரும், அப்பொழுது அந்த வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். உடல் ஆரோக்கியம் போய் நோய் வந்துவிடும். காரணம், இந்த உலகம் நிலையானது கிடையாது, இவ்வுலகில் உள்ளவைகள் நிலையானது கிடையாது. சில பேர்கள் கஷ்டப்பட்டு உழைப்பார்கள், சிரமப்பட்டு உழைப்பார்கள். தெரு கடைகளிலும் தெரு ஓரங்களிலும் கடை போட்டு வியாபாரம் செய்வார்கள். அதே போன்று சாதாரண ஒரு கடையில டீ ஆற்றி கொண்டிருப்பார். அப்படியே காலங்கள் ஓடும் உருண்டோடும். ஒரு நாள்
அவர் பெரிய நிலைக்கு வந்து விடுவார். சில பேர் இப்படி இருப்பார்கள், ஒரு நேரம் வியாபாரத்தில் கொடிகட்டி பறப்பார்கள், தொழிலிலே கொடிகட்டி பறப்பார்கள், அதிலே அவர்கள் வீண் விரயம் செய்வார்கள். அந்த வியாபாரத்தினுடைய உண்மைத்தன்மை வழங்காமல், அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தை வழங்காமல், வீணான வழிகளிலே பாவமான காரியங்களை செலவு செய்கின்ற பொழுது அல்லாஹ் தாலா அவருடைய அந்த பரக்கத்தை எடுத்து, எவர்கள் ஒரு நேரத்தில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்தார்களோ அவர்கள் நிலை எப்படி மாறும் என்று சொன்னால், அன்றாட தேவைகளுக்கு செலவு செய்வது கூட அவருக்கு பணம் இருக்காது. அப்படிப்பட்ட நிலை அப்படியே மாறிவிடும். ஆக இவ்வுலகத்தில் உள்ள எந்த ஒரு நிலையும் நிலையானது கிடையாது, நிரந்தரமானது கிடையாது என்பதைத்தான் அல்லாஹ் தாலா நான் தாங்களுக்கு முன்பு ஓதி காண்பித்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சில நேரங்களிலே எவ்வாறு தோசைக்கல்லில் தோசையை புரட்டி போடுவோமோ அப்படி வாழ்க்கையும் புரண்டு போகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேற்கூறப்பட்ட வசனத்திலே உலகத்தினுடைய உண்மைத்தன்மை அல்லாஹ் வளர்க்கிறான். யஅலமு, மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா லஇபு வ லஹு, இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே வெறும் விளையாட்டு, கேலி கூத்துகள், வசீரத்துன் வெறும் அலங்காரம். பார்க்குறோமா இல்லையா? அப்படியே உலகம் பார்த்தா அப்படியே புது மணப்பெண்ணை போட்டு ஜோடிச்சு வச்சிருக்கு, அதான் இந்த உலகம். ஆனால் இந்த உலகம் இன்னைக்கு தோன்றலையே, உலகம் தோன்றி பல்லாயிரம் வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த உலகத்தை அப்படியே அலங்கரிச்சு நமக்கு காமிக்கப்படுது. வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாசுருன் ஃபில் அம்வால் வல் அவுலாத், ஒருவர் மற்றவருக்கு மத்தியிலே பொருளாதாரத்தை வளர்ப்பதிலும் குழந்தைகள் பெற்றுக்கொள்வதிலும் போட்டி போட்டு அதிலே பெருமை பாராட்டி பேசிக் கொள்கிறார்கள். இதுவெல்லாம் எப்படி தெரியுமா அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் அதுக்கு உதாரணம் சொல்லுவான். கமஸலி கைஸின் அஜபல் குஃபார் நபாத்துஹு, அதாவது ஒரு மழை பொழிகின்றது, அந்த மழை பொழிந்த பிறகு அதனால் பூமியிலே புற்பூண்டுகள் முளைக்கின்றது, விவசாய நிலங்களிலே வயல்களிலே பசுமையாக காட்சியளிக்கின்றது. இதை பார்த்து விவசாயி சந்தோஷப்படுகிறார். சும்மைஹீஜு ஃபதராஹு முஸ்வர்ரன், சில நாட்கள் கழித்து அது அப்படியே காய்ந்து விடும். காய்ந்த பிறகு அது அப்படியே மஞ்சளாகிவிடும். மஞ்சளான பிறகு சும்மைய கூணு ஹுத்தாமா, அது ஒரு புற்புதலாக ஆகிவிடுகிறது, ஒரு வைக்கோலாக மாறிவிடுகிறது. இயற்கை தானே. விவசாயம் செஞ்ச பிறகு அறுத்துடுறாரு, அது வைக்கலாம் மாறிடுது. பழைய மாதிரியே அந்த பூமி சாதாரணமாக மாறிடுது. இது உலக நிலைப்பாடு. இதுதான் இந்த உலகமும் இது போன்றுதான். இந்த உலக வாழ்க்கையில் பார்க்குறப்ப அழகாக இருக்கும், திடீர்னு அப்படி நம்ம விட்டு போயிடும். இதுதான் இந்த உலக வாழ்க்கை. அதுதான் அல்லாஹ் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் ஏமாந்து போய் இந்த உலகத்தில் நீங்கள் மூழ்கி போய் விடுகிறீர்கள், பாவங்களை சம்பாதித்து அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவீர்களானால் வஃபில் ஆখিরাতি அஸாபுன் ஷதீத், நாளை மறுமையிலே கடுமையான வேதனை இருக்கிறது. ஆகவே நீங்கள் உண்மைத்தன்மை விளங்குங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடி வமக்ஃபிரத்து மின் அல்லாஹ், பாவமன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹ்விடத்திலே. வரிதுவான், இன்னும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுங்கள். நீங்கள் வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், ஏமாற்றக்கூடிய இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படின்னு நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், இந்த உலகம் ஒரு பக்கம், மறுமை ஒரு பக்கம். அந்த மறுமையை அல்லாஹால அப்புறம் வளர்க்குறான். சாபிகு, நீங்கள் போட்டி போட்டு கொண்டு ஓடுங்கள். சாபிகுன்னு சொன்னால் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் முந்தி ஒருத்தர் பிந்தி ஓடுவாங்கள்ல, முந்தி ஓடுவாங்கள்ல, அதற்கு பேர் தானே சாபிகுன்னு சொல்லப்படும். நீங்கள் முந்தி கொண்டு ஓடுங்கள். இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை தேடுவதற்காக நீங்கள் அமல்களை சென்று முந்தி செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது நீங்கள் ஒரு போட்டி போடுங்கள். வ ஜன்னத்தின், சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் போட்டி போடுங்கள். சொர்க்கத்தை அடைவதற்கு அமல்களே என்ன? குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல், தான தர்மங்கள் செய்தல், நோன்பு வைத்தல், இரவு காலங்களில் அல்லாஹ்வை வணங்குதல், அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துதல், இதுவெல்லாம் சொர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அமல்கள். இந்த அமல்களிலே நீங்கள் போட்டி போடுங்கள். உலக ஆசையிலே போட்டி போடாதீர்கள், இவைகளிலே போட்டி போடுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? மிக உயர்ந்தது. அர்துஹா கஅர்தி ஸமாஇ வல் அர்த்,
அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் இருக்கின்றதே, இந்த வானம் பூமிக்கு மத்திய எவ்வளவு விசாலமோ அவ்வளவு பெரிய விசாலம். அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் யார் ஈமான் கொண்டார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ, நல்லமல் புரிந்தார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை, அருளை யாருக்கு கொடுக்க விரும்புகிறானோ அவர்களுக்கு கொடுப்பான். வல்லாஹு துல் ஃபத்லில் அதீம். அல்லாஹ் மிக பெரும் அருளாளன், மிக உயர்ந்த அருளாளனாக இருக்கிறான் என்பதான் அல்லாஹ் தஆலா சொல்வான். ஆக இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றி விட வேண்டாம் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இவ்வுலகம் மனிதர்களை ஏமாற்றக்கூடியது, அதிலே மூழ்கி மனிதர்கள் ஏமாந்து விடக்கூடாது என்ற அந்த அழகிய போதனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அனுதினம் போதித்துக் கொண்டிருந்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை கற்றுக் கொடுங்கள். எந்த அமலை அல்லாஹ் பிரியப்படுவானோ, அல்லாஹ் நேசிப்பானோ, அதே போன்று எந்த அமலை மக்களும் நேசிப்பார்களோ. இதா அன அமில்துஹு அஹப்பனி அல்லாஹ் வ அஹப்பனி அன்னாஸ். அல்லாஹும் மக்களும் நேசிக்கின்ற, விரும்புகின்ற ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள், அதை நான் செய்ய வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒருவர் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இஸ்ஹத் ஃபித் துன்யா யுஹிப்பக்கல்லாஹ். இவ்வுலகத்தை விட்டு ஒதுங்கியிரு, இவ்வுலக ஆசாபாசங்களை விட்டு ஒதுங்கியிரு, உலக இன்பத்தை உள்ளத்திலிருந்து எடுத்துவிடு, அல்லாஹ் உன்னை நேசிப்பான். அது மட்டுமல்ல, வஸ்ஹத் ஃபீமா ஐதின்னாஸ் யுஹிப்புக. மக்களிடத்தில் எது இருக்கின்றதோ அதுவும் உனக்கு வேண்டும், அதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படாதே, அதை விட்டும் ஒதுங்கிரு. அப்படி ஒதுங்கியிருந்தால் அவர்களும் உன்னை நேசிப்பார்கள். இவ்வுலகத்தை விட்டு, உலக ஆசாவாசங்களை விட்டு ஒதுங்கியிருந்தால் அல்லாஹ் உன்னை நேசிப்பான். மக்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எது வழங்கப்பட்டிருக்கிறதோ, ஒருத்தருக்கு ஒரு சொத்து இருக்குது, அதே மாதிரி சொத்து எனக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு எதிராக கடை திறந்தோம்னா ஒரு கோபம் வரதானே செய்யும். இதுதான் இயற்கையான நிலை. கஷ்டப்பட்டு முன்னேறி வரும், அது வேற. அடுத்தவங்களை இருக்கிறது அதை நான் அடையணுங்கிற எண்ணத்தில் ஒருத்தர் வந்து தொழில் செஞ்சால் அடுத்தவர்களுக்கு பிடிக்காது, அப்போ மக்கள் வெறுப்பார்கள். அதே வேணாப்பா, நான் வேறு ஒரு ரூட்டில் போகிறேன் அப்படின்னு போயிட்டோம்னு சொன்னால் அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். அதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மக்களிடத்தில் எது இருக்கின்றதோ அதை நீயும் அடைய வேண்டும் என்று ஆசைப்படாதே, அப்படி இருந்தால் அவர்களும் உன்னை நேசிப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் என்பது மிக அற்பமானது என்பதைத்தான் இங்கு அந்த சஹாபிக்கு புரிய வைத்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு முடியுமோ இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி ஏமாந்து விடாமல், இந்த உலகம் நம்மை ஏமாற்றி விடாமல் நம்மை பாதுகாக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் புனிதமான இந்த ரமலானில் அதிகமாக அமல் செய்வது தௌஃபீக் செய்வானாக. மேலும் இந்த புனிதமான ரமலானிலும் கூட எத்தனையோ மக்கள் உலக ஆசையிலே மூழ்கி இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மீண்டு வந்து அல்லாஹ் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழச் சொன்னானோ, இந்த உலகத்தை எந்த இடத்திலே வைக்க சொன்னானோ அந்த இடத்திலே வைத்து மறுமையை நோக்கமாக வைத்து வாழ்கின்ற மிக பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.